இவ பேர் தான் ஃபீனிக்ஸ். ஒரு 700 கிராம்ஸ் கேனிக் ஹவுஸ் பப்பி. இவளை ஜஸ்ட் 40 டேஸ்ல நான் எப்படி 3.5 kg கொண்டு வந்தேன்ற ஸ்டோரி தான் இது. திஸ் இஸ் டாக்டர் டிக்சன், சீஃப் டென்டல் சர்ஜன் அண்ட் அ ப்ரொஃபஷனல் டாக் பிரீடர். பப்பியை பார்த்தாலும் சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க, சில பேர் நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும் பப்பீஸ் எப்படி இந்த கண்டிஷனுக்கு வந்துச்சுன்னு. ஆக்சுவலி இதனோட ரீசன் கேனிக் ஹவுஸ் லிட்டர்மெண்ட்ஸ் தான். இந்த லிட்டர்மெண்ட்ஸ்ல நான் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். ஸோ எல்லாத்த பற்றியும் பேச போகிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ப்ராப்ளம் வந்து பப்பீஸ் லிட்டரானப்பே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அவன் மதருக்கு வந்து மில்க் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. மாஸ்டிஃப் பிரீட்ஸ்ல ஒரு காமனான டிசீஸ் அது. மில்க் இன்ஃபெக்ஷன்ல 4 டைப் இருக்கு. நான் 4 டைப்புமே அட்டாச் பண்ணுறேன். ப்ளஸ் நார்மல் மில்க் எப்படி இருக்கும், இன்ஃபெக்டட் மில்க் எப்படி இருக்குன்றதையும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக இதை பற்றி டீடைல்டு ஒரு வீடியோ நான் அதில் மில்க் இன்ஃபெக்ஷன் தானே, ஸோ பப்பீஸ்க்கு வந்து மில்க் ரீப்ளேஸர் வச்சு சரி பண்ணிடலான்னு கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் அதுதான் இல்லை. ஏன்னா பப்பீஸ் வந்து செல்ஃபி ஸ்டார்ட் ஆன உடனே தான் அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சது. அடுத்து தான் கோல்டு. ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு காமனான இஷ்யூ தான் பப்பீஸில். அதை நம்ம ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். பட் எனக்கு வந்து அதையும் தாண்டி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நாசில் வழியாக வெளில வர மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்தளவு எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு எனக்கு பிரச்சனை. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னா பப்பியோட ஆர்பிசி கவுண்டாக இருக்கட்டும், ஹீமோகுளோபினா இருக்கட்டும், எல்லாமே லோ. டாக்டர் பப்பீஸோட ரிப்போர்ட் பார்த்துட்டு கெட்ட கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. எனக்குலாம் என்ன சொல்றதுனே தெரியல. டாக்டர் என்ன டாக்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னது, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். பப்பீஸ் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களோட மோஷன் வந்து டிசென்ட்ரியா தான் போகும். அது நார்மல் டிசென்ட்ரி கிடையாது, பிளட்டா மட்டும் தான் போவாங்க. இதுக்கு டாக்டரா இருக்கட்டும் எல்லாருமே சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா பார்வோ. பட் பார்வோ வந்து நெகட்டிவ், பார்வோ கிடையாது. டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, 700 கிராம் பப்பிக்கு நம்ம ட்ரிப் சேர்த்த முடியாது, இந்த பப்பி காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பப்பீஸை நான் எப்படி காப்பாற்றினேன், எப்படி இந்த லெவல் கொண்டு வந்தேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஆல்ஃபா ஸ்குவாடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் நாளைக்கே பார்ட் 2 போட்டுருவேன். ஃபாலோ ஆல்ஃபா ஸ்குவாட். நன்றி, வணக்கம்.